பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு மாணவ மாணவியர் நடந்து கொண்டால் தம்மை போல் வெற்றியாளராக திகழலாம் என்று பத்மபூஷன் விருது பெற்ற பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் தெரிவித்திருக்கிறார். டைம்ஸ் குழுமம் சார்பில் டைம்ஸ் ஐகான் விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் மற்றும் இந்தியாவின் பெருமைமிகு வீராங்கனை சாய்னா நேவால் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு பிரிவுகளில் விருதுகளை பெற்ற பள்ளிகளுக்கு அவற்றை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்வில் பேசிய சாய்னா நேவால் தம்முடைய வெற்றியில் பெற்றோர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருப்பதாக குறிப்பிட்டார். Listen to your parents and teachers. They are experienced. I know sometimes it is harsh, it is tough. You want to give back answers. I know it's tough. But if you meditate little bit, yoga little bit, exercise little bit, you have to keep your mind relaxed. And for sure you will come out with good solutions of every difficult task. And you will come out as winner, like how I am. இதனைத் தொடர்ந்து டைம்ஸ் குழுமத்தின் டைம்ஸ் ஹெல்த் எக்ஸலன்ஸ் தமிழ்நாடு 2025 நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பான முறையில் பணியாற்றிய மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் 25 சிறந்த அரசு மருத்துவர்களுக்கு விருது வழங்கப்பட உள்ளதாக கூறினார். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த திட்டம் தமிழ்நாட்டில் ஒரு 3 லட்சம் உயிர்களை விபத்துகளில் இருந்து காத்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாடு எப்படி இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கின்ற தரவுகளை அறிக்கையாக கேட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இந்தியா முழுமைக்கும் இதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 206 வகையான மருந்துகள் இதுபோன்று விலை குறைந்த வகையில் ஜெனரிக் மருந்துகள் என்று சொல்லப்படுகிற அந்த மருந்துகள் இன்றைக்கு இந்த மருந்தகங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. டைம்ஸ் குழுமத்தின் விருது நிகழ்ச்சியின் செய்தி ஒளிபரப்பு மற்றும் டிஜிட்டல் பார்ட்னராக இருந்த புதிய தலைமுறை குழுமத்தைச் சேர்ந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி, புதிய யுகம் தொலைக்காட்சி மற்றும் புதிய தலைமுறை டிஜிட்டலுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் மற்றும் தாளாளர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன.